வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக கம்பு எடுத்துருக்கேங்க. இந்த கம்பை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க. பாருங்கள், குட்டி குட்டியாக முளை வந்துருச்சு. இப்போது தேங்காயும் எடுத்து வச்சுக்கலாம். கம்பு, தேங்காய், நாட்டு சக்கரை இந்த 3 பயன்படுத்தி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த கம்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி பாலாக எடுத்துக்கலாம். இந்த கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் இதை உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பால் சுரப்பு அதிகமாக இருக்குங்க. நம்ம வாரத்தில் ஒரு 2 முறையாவது கம்பை உணவாக எடுத்துக்கிடணுங்க. பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுருக்கிற கம்பை நம்ம நல்லா அரைச்சி பால் எடுத்தாச்சு. இது 1 கப் அளவுக்கு இருக்குதுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் அதே மாதிரி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இதையும் இப்போ வடிகட்டி பால் எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட்டுக்கு நெய், எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இயற்கையாக தான் செய்ய போகிறோம். பாருங்கள், தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. இது கரெக்டாக 1 கப்புங்க. 1 கப்பு கம்பு பால், 1 கப்பு தேங்காய் பாலுங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கம்பு பாலில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தால் அதை பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது. இப்போது கைவிடாமல் இதை நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 30லேருந்து 35 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்திருக்குது. இன்னும் கூட நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ வத்தி நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். இந்த பிளேட்டில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த கம்பு மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஃபுல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா பிளேட்டை ஒரு டைம் தட்டி விட்டுறலாங்க, இல்லைன்னா அங்கங்கே குழி குழியாக இருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இப்போது நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போது இந்த ஹெல்த்தியான கம்பு ஸ்வீட்டை சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.